நீங்கள் விரால் அவ்ரி இது மாதிரி மீன்களை நிறையா பிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கடைக்கே விற்கலாம். அது மாதிரி கிலோ கணக்கில் பிடிக்கலாம். 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ எவ்வளோ கிலோ வேணாலும் பிடிக்கலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆக வேண்டும். நிறையா பிடிக்கணும். ஒரு சில மீன் பிடிக்கணும்னா சிங்கிள் ஹுக் பயன்படுத்தி பிடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நிறையா மீன் பிடிக்கணும், இது மாதிரி நிறையா பிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரே அட்டம்ப்ட்டில் எடுத்தது, ஒரே மேட்ச்சில் எடுத்தது. இதில் நைட் ஃபுல்லாக எடுத்து போட்டிருந்தோம்னா இன்னும் நிறைய கிடச்சிருக்கு. இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பந்தி மாற, இது பந்தின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. அதாவது ஒரு நீளமான ஒரு கயிறு சரிங்களா, கட்டிட்டு அதில் 1.5 மீட்ரு கேப்பில் நம்ம 1 மீட்டர் லென்த்தில் போடணும். ஆமாங்க, தண்ணிக்குள்ளே இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஒரு 50 ஹூக் 60 ஹூக் போடணும். அப்படி தண்ணிக்குள்ளே அது பந்தின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கவர் கட்டிங்க மேல் கவராக. அப்புறம் அதில் வந்து இந்த ஒரு இதாக நம்ம சொல்கிற தோரணை மாட்ட தொங்கிடணும் தூண்டிய ஒரு 1.5 மீட்டர் ரேஞ்சில். நீங்கள் வந்து ஒரு 60 ஹூக் கட்டினா போதுங்க, 50 60 கட்டினா போதுங்க. அதாவது ஒரு எண்டில் வந்து ஒரு குச்சியில் கட்டிட்டு இன்னொரு எண்டில் குச்சி இது மாதிரி கட்டிட்டிங்கன்னா நடுவால் வந்து தோரணை மாட்ட தூண்டி, அதாவது 1.5 மீட்ரு கேப்பு, ஒவ்வொரு தூண்டிக்கு 1.5 மீட்ரு கேப்பு. அதில் வந்து கீழே தொங்குறது வந்து நம்ம 1 மீட்ரு விட்டால் போதுங்க சரிங்களா. ஊக்கில் கட்டிட்டு அடுத்தது இந்த கெண்டை மீன் குஞ்சு, இல்லை கோரா மீனும்பாங்க, இல்லைன்னா செல்லாக்காசும்பாங்க, அது மாதிரி மீன், ஜிலேபி குட்டி வந்து சீக்கிரம் செத்துரு. இந்த 2 கெண்டை மீன் குஞ்சு நல்லா மீன் எடுக்க விருப்பப்பட்டது. இல்லை இந்த கோரா மீனுங்கிறது நல்லா உசுரோடு இருக்குது ரொம்ப நேரம். இந்த 2 மீன் குத்திட்டிங்கன்னா நல்லா இருக்குது மீன். ஆமாங்க, அதுலேயும் கெண்டை மீன் குஞ்சு குத்திட்டிங்கன்னா டக்குன்னு மீன் இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே ரிசல்ட் தெரிஞ்சிரு. டப்புன்னு அடிச்சிரு சரிங்களா. இவர் வந்து மீன் கழட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்போ நான் முன்னாடி பார்த்துங்களேன் வீடியோ, அந்த முன்னாடி இருக்கிற எல்லா மீனுமே ஒரே இதில், அதாவது ஒரு போட்ட ஒரு 2 மணி நேரத்துலேயே எடுத்தது அவ்வளோ மீன். அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக போட்டால் எவ்வளோ மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரே சைடு கட்டிட்டு அடுத்து மறுபடியும் இன்னொரு சைடு மாற்றி கட்டினோம்னா அதே போல் தான் அவளுக்கு. இது மாதிரி பந்தி மெத்தட் அப்படிம்பாங்க. இந்த மெத்தட் போட்டிங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கில் பிடிக்கல. அது இந்த ரோகு கட்லாவை விட இந்த அவ்ரி விரால் மீன் வந்து விலை அதிகம். அதனால் இந்த சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மெத்தடில் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. ஆமாங்க, ஒரு 60 தூண்டி கட்டிங்கன்னா ஒரு மேட்சில் மினிமம் ஒரு 10 மீன் அடிச்சிருங்க சரிங்களா. அடுத்தது இன்னொரு மேட்ச்சில் வரும்போது நம்மளுக்கு வந்து மறுபடியும் மீன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேட்ச்சில் வந்து காத்தால் டைமில் ஒரு மேட்ச்சில் இருக்குது, அவர் மதியம் ஒரு 11 மணி ரேஞ்சில் ஒரு மேட்ச்சில் இருக்குது, சாயந்தரம் 3 மணி ரேஞ்சில் ஒரு மேட்ச்சில் இருக்குது, அப்புறம் ஈவினிங் ஒரு மேட்ச்சில், ஒரு 4 மேட்ச்சில் இருக்குது. இந்த 4 மேட்ச்சில் இது மாதிரி பந்தி மெத்தட் கட்டிட்டிங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சிலுக்கு ஒரு 10 மீன் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒரே இடத்துல கட்டக்கூடாது. ஒரு டைம் கட்டிட்டிங்கன்னா அது வந்து வேற பக்கம் மாற்றி போட்டுருங்க. இந்த கரை ஓரத்தில் இந்த தண்ணி மட்டம் அதிகமாக இருக்கிற பக்கம் போடக்கூடாது. தண்ணி அளவு கம்மியாக இருக்கிற பக்கம் கரை ஓரத்தில் அது மாதிரி போட்டிங்கன்னா இந்த மெத்தடில் 100% ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு நல்ல மெத்தடுங்க சரிங்களா. ஒரு நீளமான கயிறில் ஒரு 60 தூண்டி கட்டி போடணும். ஆமாங்க, பந்தி அதாவது தோரணை மாதிரி கட்டணும். அது அந்த லென்த்து வந்து அந்த தூண்டியோட லென்த்து வந்து 1 மீட்ரு அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். மேலாப்பிலே மீன் முதங்கணும். அப்போ தான் மீன் அடிக்குங்க. இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா மீன் மாட்டுங்க. அதாவது நைட் நேரத்தில் மீன் நல்லாவே அட்டன் பண்ணு. அதே போல் நான் சொன்ன டைமிங் காத்தால மேட்ச்சில் டைம் சொன்னேன் தெரியுங்களா, அந்த டைமில் நல்லாவே மீன் அட்டன் பண்ணு. அது நைட் நேரத்தில் இது மாதிரி குத்தி போட்டிங்கன்னா மினிமம் 60 தூண்டி 70 தூண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா மீன் மாட்டுங்க. நீங்கள் கடைக்கே கொண்டு போய் விற்கலாம், ஏரியாவிலே விற்கலாம். அந்த அளவுக்கு ரேஞ்சில் மாட்டிக்கிது மீன் இருந்தால் சரிங்களா. நம்ம தலைவர் இன்றைக்கி ஒரே மேட்ச்சில் 15 மீன் பக்கம் அடிச்சிட்டாரு சரிங்களா. ஆமாங்க, 3/4 கிலோ 1 கிலோ 1.25 கிலோ சைஸில் அத்தனை மீன் அடிச்சிட்டாரு தலைவர். அதாவது ஒரு 2 மணி நேரத்தில். இந்த சாயந்தரம் வரைக்கும் அடிச்சான்னு தெரியல, நான் கிளம்பிட்டேன். ஆமாங்க, வெறித்தனமாக பிடிச்சாரு. இது வந்து நான் பக்கத்தில் வீடியோ எடுக்க முடியல. அவர் வந்து டியூப் மட்டும் தான் வச்சுருந்தார். அதனால் வந்து பக்கத்தில் வச்சு எடுக்க முடியல. அவர் நம்பி செல்லை கொடுக்க முடியாது சரிங்களா. யார் நம்பி செல்லை கொடுக்க முடியாது. அதனால் வந்து நான் வந்து இங்கேருந்து எடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணேன். அது கரெக்டாக தெரியல. இருந்தாலும் நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அவர் ஒரு கவர் கட்டியிருக்கிறாரு லென்த்தில். அதில் ஒரு நரம்பு கீழே தொங்க விட்டுருக்காரு, அதில் தூண்டி கட்டிக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு மீட்ரு 1.5 மீட்ரு கேப்பில் விட்டால் போதுங்க. கீழே வந்து 1 மீட்ரு கீழே தொங்கினா போதும் தண்ணிக்குள்ளே. இந்த ஒவ்வொரு தூண்டி கட்டுறது வந்து 1.5 மீட்ரு 2 மீட்ரு அந்த ரேஞ்சு கட்டிடுங்க. தள்ளியே இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. மேலே வந்து ஒரு கவர் மாதிரி கட்டிங்க. அதாவது இந்த வீட்டுக்கு அஸ்திரம் போடுறதுக்குள்ள ஒரு கவர் வச்சுருப்பாங்க, நரம்பு கவர், அதே யூஸ் பண்ணாலும் ஓகே தாங்க, நல்லாவே இருக்குது சரிங்க. ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இது மாதிரி ஒரு 10 தூண்டி கட்டினாலும் உங்கள் இஷ்டம் தான். 20 உங்கள் விருப்பம் தான், 30 கட்டலாம் சரிங்களா. கண்டிப்பாக கட்டினா ரிசல்ட் நல்லாவே கிடைக்குங்க. விரால் அவரி பிடிக்கிறதுக்கு மொய்யும் கூட மாட்டு. இந்த 3 மீன் மொய்யும்பாங்களா, 3 மீன் நல்லாவே அட்டன் பண்ணுங்கள் இந்த மீன் குத்தி போட்டால் சரிங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து அவ்வளோதான், இவ்வளோ தான் தெரியுங்க. முன்னாடி வந்து அப்புறம் அவர் காரை கொண்டு வந்து கடைசியில் அந்த வீடியோ எடுத்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் ரெகுலராக வருதுங்க. இந்த ரோகு கட்லா இது மாதிரி மீன்கள் எப்படி பிடிக்கலாம்,
பால் செட்டு, ஸ்பைடர் ஹூக்கு, ஃபீடர் ஹூக்கு எப்படி மேக் பண்ணலாம், இந்த ஸ்னேக் ஹெட் அவுரி, அதாவது அவுரி விரால் இது மாதிரி மீன்களை எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு வருதுங்க. நம்ம சேனல் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.